الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين.
اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்லாஹ்வின் அருளால் யூகே ஜல்சா இன்று ஆரம்பமாகின்றது. இந்நாட்களில் துவாக்கள் செய்வதில் அதிக அழுத்தம் கொடுங்கள். மேலும் அல்லாஹ் இந்த ஜல்சா எல்லா வகையிலும் அருளுக்குரியதாக ஆக்குவதற்கு தான தர்மங்கள் செய்ய பாக்கியம் கிடைக்கப்பெற்றவர்கள் தான தர்மமும் செய்யுங்கள். இங்கு நேரடியாக ஜல்சாவில் கலந்து கொண்டிருப்பவர்களும் உலகின் பல்வேறு நாடுகளில் MTA மூலமாக ஜல்சாவின் நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற அகமதிகளும் ஜல்சா எல்லா வகையிலும் வெற்றி பெறுவதற்காகவும் எதிரியின் எல்லா தீங்கிலிருந்தும் பாதுகாப்பாக இருப்பதற்கும் துவா செய்து கொண்டிருங்கள். கடந்த குதுபாவில் நான் விருந்து உபசரிப்பு செய்கின்ற தொண்டர்களுக்கு, ஜல்சாவில் கலந்து கொள்ளும் விருந்தினர்களுக்கு விருந்து உபசரிப்பு செய்வதன் பக்கம் கவனமூட்டியிருந்தேன். இன்று நான் சுருக்கமாக விருந்தினர்களுக்குள்ள சில கடமைகள் மற்றும் பொறுப்புகளின் பக்கம் கவனமூட்ட விரும்புகின்றேன். அதனை அவர்கள் செயல்படுத்த வேண்டும். நிச்சயமாக இஸ்லாத்தில் விருந்தினர்களுக்கு பெரும் உரிமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆயினும் ஒரு தரப்பிற்கு மட்டும் அவர்களின் பொறுப்பின் பக்கம் கவனமூட்டி அறிவுரை வழங்கும் மார்க்கம் அல்ல இஸ்லாம். மாறாக நடுநிலையை போதிக்கும் மார்க்கமாகும் இஸ்லாம். இன்னும் சொல்லப்போனால், நீங்களும் உங்களின் கடமைகளை செலுத்துங்கள் என இரண்டாம் தரப்பிற்கும் அறிவுரை செய்கின்றது. மேலும் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டுள்ள உரிமைகளை பிறருக்கு வழங்குங்கள் என்றும் இஸ்லாம் போதிக்கின்றது. ஏனென்றால் இதன் மூலமாக மட்டுமே அன்பு, நேசம் மற்றும் சகோதரத்துவத்திற்கான சமூகம் நிலைபெறுவதற்கு காரணியாக அமையும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒருமுறை அதிருப்தி அடைந்து ஜலசாவை நடத்தவில்லை. அந்த ஆண்டு ஜலசாவில் கலந்து கொண்டவர்களின் தவறான நடத்தையே அதற்கு காரணம் எனவும் அன்னார் கூறினார்கள். அதாவது, ஜலசாவிற்கு வந்திருந்த விருந்தினர்கள் தனது கடமைகள் மற்றும் உரிமைகளை சரிவர செலுத்தாததன் விளைவே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அதிருப்தி மற்றும் கோபத்திற்கு காரணமாக அமைந்தது. ஜலசாவில் கலந்து கொண்ட மக்களின் மூலமாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நேரடியாக துன்பங்கள் ஏற்பட்டு அதன் மூலம் அன்னார் கோபத்தை வெளிப்படுத்தவில்லை. மாறாக ஜல்சாவில் கலந்து கொண்டுள்ள நீங்கள் ஒருவர் மற்றவருக்குரிய உரிமையை வழங்கவில்லை என்று அன்னார் கூறினார்கள். ஒருவர் மற்றவருக்குரிய உரிமையை வழங்கவில்லை என்பது மட்டுமல்ல, மாறாக நீங்கள் சுயநலத்துடன் செயல்படுகின்றீர்கள். பிறரின் நலனை விட உங்களின் நலனுக்கே நீங்கள் முன்னுரிமை வழங்குகின்றீர்கள். ஜலசாவில் கலந்து கொண்டு ஒரு உலக திருவிழா போன்று அதில் நீங்கள் நடந்து கொள்கின்றீர்கள் என்று அன்னார் கூறினார்கள். அதன் விளைவாக அவர்கள் அந்த ஜலசாவை நடத்தவில்லை. ஜல்சாவில் கலந்து கொள்ளும் நோக்கம் என்பது இறை அச்சத்தில் முன்னேற்றம் காண்பது, இறை தொடர்பில் முன்னேறுவது, ஒருவர் மற்றவருடைய உரிமைகளை செலுத்துவது மற்றும் ஒருவர் மற்றவருக்காக தனது தியாக மனப்பான்மையை மற்றும் அதன் தரத்தை உயர்த்துவது போன்றவை ஆகும். இதுவே ஒரு அகமதி ஜல்சாவில் கலந்து கொள்வதற்கான நோக்கமாகும்.
இந்த தரத்திற்கேற்ப சிலரின் நிலைகள் இல்லாத காரணத்தை அன்னார் கண்டபோது மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரும் துன்பம் ஏற்பட்டது. அதனை அன்னார் வெளிப்படையாகவே கூறுகிறார்கள். எனவே ஜலசாவில் கலந்து கொள்ளக்கூடிய விருந்தாளி ஜலசாவில் கலந்து கொள்ள வரும்போது அவர் வெறும் விருந்தாளியாக மட்டும் இருப்பதில்லை. ஒரு விருந்தினராக தன்னுடன் மற்றவர்கள் அனைவரும் நல்ல முறையில் நடந்து கொள்ளப்படுதலையும் சுகபோகங்களுக்கான எதிர்பார்ப்பையும் மட்டுமே அவர் வைத்திருக்கக்கூடாது. மாறாக தியாக மனப்பான்மையின் உயர் தரத்தை பெறக்கூடியவர்களாகவும் விருந்தாளிகள் இருக்க வேண்டும். ஜலசா நடத்துவதற்கான அசல் நோக்கம் எப்பொழுதும் அவர்களின் கண்முன் இருத்தல் வேண்டும். நான் கூறியது போன்று அல்லாஹுடன் தொடர்பும் ஆன்மீக முன்னேற்றமும் ஒருவர் மற்றவரின் உரிமைகளை செலுத்துவதுமே ஜல்சாவின் நோக்கங்களாகும். ஜமாத் அல்லாத விருந்தினர்களை பொறுத்தவரை நாம் நிச்சயமாக அவர்களை கருத்தில் கொள்ள வேண்டும். மேலும் நமது வசதி வாய்ப்பிற்கேற்ப முடிந்தவரை விருந்தினருக்கு எளிமையையும் விருந்து உபசரிப்பையும் நல்ல முறையில் செய்தல் வேண்டும். குறிப்பாக சில சமுதாயங்களின் தலைவர்கள் விருந்தினர்களாக இங்கு வந்துள்ளனர். அவர்கள் விருந்தினர்களாக வந்திருப்பதை பொறுத்தவரை சிறப்பான கவனத்துடன் அவர்களுக்கு விருந்து உபசரிப்பு செய்யப்படுதல் வேண்டும். ஏனென்றால் அது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலாகும். சமுதாயத்தின் தலைவர்கள் உம்மிடம் வந்தால் அவர்களுக்கு கண்ணியமளித்து மரியாதை செலுத்துங்கள், அவர்களுக்கு விருந்து உபசரிப்பு செய்யுங்கள் என நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டுள்ளார்கள். அதேபோன்று உண்மையை தேடி வரக்கூடியவர்கள் இருக்கின்றனர். அப்படிப்பட்ட நிறைய பேர் வருகின்றனர் இங்கு. அப்படி வருபவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முழுமையான முறையில் விருந்து உபசரிப்பு செய்யப்பட வேண்டும். ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்விஷயத்தையே நமக்கு புரிய வைத்துள்ளார்கள். அன்னார் தனது விருந்தினர் இல்லத்தின் ஊழியர்களுக்கு இவ்வாறு அறிவுரை செய்து வந்தார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், நீங்கள் ஒருவரை அறிந்திருந்தாலும் சரி அறியாவிட்டாலும் சரி, அவர் அதாவது விருந்தாளி பணக்காரராக இருக்கட்டும் அல்லது ஏழையாக இருக்கட்டும், நீங்கள் அனைவருக்கும் விருந்து உபசரிப்பு நல்ல முறையில் செய்ய வேண்டும். ஒரு அகமதி ஜல்சாவில் கலந்து கொள்ள வருகை தரும்போது அவர் தன்னை விருந்தினராகவும் விருந்து உபசரிப்பு செய்பவராகவும் கருத வேண்டும். அப்போதுதான் தியாக மனப்பான்மை அதிகரிக்கும். அதன் மூலம் ஜல்சாவின் சூழல் அமைதி மற்றும் அன்பு நிறைந்த மைதானமாக மாறிவிடும். விருந்தினர் வீட்டின் உரிமையாளர்களுக்கு கஷ்டத்தை தரக்கூடாது. மாறாக எளிமைக்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும். இதுவே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் ஆகும். ஜலசாவின் நாட்களில் இந்த இடத்தில் தற்காலிக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதன் விளைவாக இங்கு தங்குபவர்களுக்கு நிரந்தரமான தங்குமிடத்தில் செய்யப்படும் ஏற்பாடுகளை போன்று செய்து தர முடியாது. இங்கு கூட்டமாக தங்குமிடமும் அமைக்கப்பட்டுள்ளது. கூடாரங்களில் குடும்பங்கள் தங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஏற்பாடுகளில் நிறைய குறைகளும் இருக்கக்கூடும். ஜலசாவில் வரக்கூடிய விருந்தினர்களுக்கு ஜமாத்தின் விருந்து உபசரிக்கும் துறை வீடு என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது. எனவே ஜமாத்தின் இந்த துறைகள் நமக்கு தொண்டாற்ற நியமிக்கப்பட்டுள்ளது. இவரிடம் ஏதும் பலவீனமோ குறைகளோ இருந்தால் நாம் விரும்பியதை அவரிடம் பேசுவதற்கும் அவரிடமிருந்து நமக்கு தேவையான வசதிகளை பெற்றுக்கொள்வதற்கும் நாம் உரிமை படைத்திருக்கின்றோம் என்ற எண்ணம் ஒருவரிடம் இருக்குமென்றால் அது முற்றிலும் தவறான எண்ணமாகும்.
ஜமாத் தொண்டில் ஈடுபட்டுள்ள இந்த ஆண் பெண் தொண்டர்கள் நமது ஊழியர்கள் ஒன்றும் கிடையாது. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் விருந்தினர்களுக்கு தொண்டாற்றுவதற்கு தம்மை தாமே முன்னிறுத்தியிருப்பது அவர்களின் பணிவு மற்றும் தொண்டிற்கான உணர்வாகும். இந்த தொண்டர்களில் பலர் மிகவும் நன்கு படித்த மக்களும் செல்வந்தர்களாகவும் இருக்கின்றனர். எனவே விருந்தினர்களுடன் மென்மை மற்றும் அன்புடன் பரிமாறி தனது தேவைகளை கூற வேண்டும். தன்னார்வ தொண்டர்கள் நிர்பந்தத்தின் காரணமாக உங்களின் ஏதேனும் ஒரு கோரிக்கையை நிராகரித்துவிட்டால் மகிழ்ச்சியுடன் அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று நமது இளைஞர்களும் இளைஞிகளும் மிகவும் உணர்வுபூர்வமாக டியூட்டி செய்கின்றனர். ஆனால் சில முறை சில பெரியவர்களின் தவறான நடத்தை மற்றும் அவர்களின் பேசும் விதம் ஆகியவற்றால் இந்த இளைஞர்களுக்கு பெரும் தடுமாற்றம் ஏற்படுகின்றது. இந்த பெரியவர்கள் அவர்களின் தடுமாற்றத்திற்கு காரணமாகிவிடுகின்றனர். அந்த அடிப்படையிலும் ஒவ்வொருவரும் இதனை கவனத்திற்கொண்டு செயல்பட வேண்டும். பெரியவர்கள் சிறியவர்களிடம் பரிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய ஒவ்வொரு அகமதி விருந்தினரும் நான் கூறியது போன்று தம்மை விருந்தாளியாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. மாறாக ஜல்சாவில் கலந்து கொண்டு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் துஆக்களுக்கு நான் வாரிசாகிவிட வேண்டும் என்பதே ஜல்சாவினுடைய அசல் நோக்கமாகும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் நான் ஜல்சாவின் பரக்கத்துகளிலிருந்து பயன்பெற வேண்டும், மேலும் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் காண வேண்டும், இதுவே உங்களின் நோக்கமாக இருக்க வேண்டும். இதனை தவிர்த்து சுகபோகங்கள் மற்றும் சின்னஞ்சிறிய விஷயங்களின் பின் சென்று தனது நேரத்தை நீங்கள் வீணடித்தல் கூடாது. உங்களின் சுற்றுப்புற சூழல் அதனால் கெட்டுப்போவதையும் நீங்கள் அனுமதிக்க கூடாது. ஆயினும் மீண்டும் நான் தன்னார்வ தொண்டர்களிடம் கூறுவேன், என்ன நிலைமை ஏற்பட்டாலும் ஒருவரின் நடத்தை எப்படி இருந்தாலும் நீங்கள் நல்லொழுக்கத்தையும் பொறுமையையும் மற்றும் சகிப்புத்தன்மையையும் வெளிப்படுத்துங்கள். இந்த 3 நாட்களில் விருந்தினர்களுக்கு உண்பதற்கு என்ன கொடுக்கப்பட்டாலும் மகிழ்ச்சியுடன் அதனை நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், சில துறைகளில் அதிகாரிகளாக இருக்கும் சிலர் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விருந்தினர்களுக்கு தொண்டாற்றுவதில் அருள் இருக்கின்றது என்பதற்காக மட்டும் விடுமுறை எடுத்துக்கொண்டு ஆர்வத்துடனும் உணர்வுடனும் உணவு சமைப்பதற்கான தொண்டினை கூட செய்து வருகின்றனர். இது எவ்வளவு பெரிய நல் உணர்வாகும். எனவே உணவின் சுவையில் கூடுதல் குறைவு இருந்தாலும் கூட புகார் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆயினும் உணவு பரிமாறும் தொண்டர்களும் இதனை நினைவிற்கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் ஒருவருக்கு உணவு வழங்கும் போது பரிமாறும் போது மிக கண்ணியத்துடன் பரிமாற வேண்டும். ஒருவர் 10 முறை கறி குழம்பு கேட்டாலும் கூட, தனது விருப்பத்திற்கேற்ப அவர் குழம்பை பெற விரும்பினாலும் கூட அவருக்கு அதனை நீங்கள் கொடுக்க வேண்டும். சில முறை உணவு பரிமாறும் இடத்தில் சின்ன சின்ன விஷயத்திற்காக விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெற்று விடுகின்றன. அதனை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று விருந்தினர்கள் உணவு உண்டுவிட்டு எவ்வளவு விரைவாக உணவு கூடாரத்தை விட்டு வெளியே வர முடியுமோ அவ்வளவு விரைவாக வெளியேறிவிடுங்கள். அந்நிலையில் மற்ற மக்களும் விரைவாக சென்று உணவு உண்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஒரே நேரத்தில் அதிகமான நபர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்பதே மாநாட்டு அமைப்பாளர்களின் முயற்சியாக இருக்கின்றது. இடமும் அதற்கேற்ப விரிவுபடுத்தி அமைப்பதற்கு முயற்சியும் செய்யப்படுகின்றது. ஆயினும் சில நேரத்தில் நெரிசல் ஏற்பட்டு கஷ்டம் நேரிட்டு விடுகின்றது. விருந்தினர்களின் ஒத்துழைப்பு கிடைத்தால் அந்த பிரச்சனை எளிதாகிவிடும். விருந்தினர்களின் மற்ற வசதிகளும் குளியலறை போன்றவை சிறந்த முறையில் அமைத்து கொடுக்க முயற்சி செய்யப்படுகின்றது. ஆனால் நான் கூறியது போன்று தற்காலிக ஏற்பாட்டின் காரணமாக சில முறை விருந்தினர்களுக்கு சில கஷ்டமும் துன்பமும் நேரிடத்தான் செய்கின்றது. இதனை விருந்தினர்கள் சகித்துக் கொள்ள வேண்டும். இரவில்
எனக்கு ரிப்போர்ட் வந்தது. குளியல் அறைக்கு செல்லும் ஒரு பைப்லைன் உடைந்து விட்டதாகவும் அதனால் பிளாக் ஏற்பட்டு விட்டதாகவும் சொல்லப்பட்டது. இதன் மூலம் கஷ்டம் ஏற்பட்டு சிறிது நேரம் பைப்லைன் சப்ளை நிறுத்தப்பட்டது. மாநாட்டு அமைப்பு நிரந்தரமாக அதனை சரி செய்ய முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆயினும் விருந்தினர்களுக்கு இதில் மேலும் சில சிரமங்கள் ஏற்படக்கூடும். இது மட்டுமல்லாமல் நான் கடந்த குத்பாவிலும் கூறியிருந்தேன், டிரான்ஸ்போர்ட் மற்றும் பார்க்கிங் ஏற்பாடுகளில் வசதிகளை கருத்தில் கொண்டு சில மாற்றங்கள் இம்முறை செய்யப்பட்டுள்ளன. எனக்கு கிடைத்த இதுவரையிலான ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இதனால் நிறைய நன்மை கிடைத்திருக்கின்றது. இதுவரை ஏற்பட்டு வந்த போக்குவரத்து நெரிசல் அல்லது சிக்கல் இந்த முறை குறைந்திருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் போக்குவரத்து சிறப்பாக அமைந்துள்ளது. ஆயினும் பார்க்கிங் மற்றும் டிரான்ஸ்போர்ட் துறை சார்ந்தவர்களுடன் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்பட வேண்டும். மற்ற 3 நாட்களிலும் கூட அவ்வாறு செய்தல் வேண்டும். எங்கு எப்படி கார்கள் மற்றும் நபர்களை வரிசையில் நிற்கும்படி கூறப்படுமோ அப்படி அவர்கள் வரிசையில் நிற்க வேண்டும். நான் கூறியது போன்று கார் பார்க்கிங் வசதிக்காக பெரிய இடம் ஒன்று வாங்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து பஸ்களில் அழைத்து மக்கள் வரப்படுகின்றனர். அதற்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குங்கள். ஒத்துழைப்பு இருந்தால் எந்த போக்குவரத்து நெரிசலுமின்றி எளிதாக உங்களால் வந்தடைய முடியும். பொதுவாக கடந்த ஆண்டுகளில் ஜும்மா நாளன்று மக்கள் மிக தாமதமாக வந்தடைவர் மாநாட்டு பந்தலுக்கு. இன்னும் சொல்ல போனால் கடைசி நேரம் வரை மக்கள் வந்து கொண்டிருப்பர். மக்கள் அனைவரும் வந்தடைவதற்கு ஏதுவாக தாமதமாக வரும்படி என்னிடம் கூறப்படும். ஆனால் இம்முறை சிறப்பான ஏற்பாடு இருப்பதாக தெரிகின்றது. எனவே இனிவரும் காலங்களில் நீங்கள் ஒத்துழைப்பு நல்கினால் இந்த நல்ல ஏற்பாடு தொடர்வதற்கு ஏதுவாக இருக்கும். இல்லையென்றால் கஷ்டம் ஏற்படும். நான் ஏற்கனவே கூறியது போல குறித்த நேரத்திற்கு முன்பாகவே பயணத்தை தொடங்குங்கள். அதன் மூலம் உங்களால் குறித்த நேரத்திற்கு முன்பாக வந்தடைய முடியும். அதன் மூலம் குறித்த நேரத்தில் பார்க்கிங்கிற்கான இடத்தில் பார்க்கிங் செய்து பஸ்களின் மூலம் உங்களை அழைத்து வருவதற்கு ஏதுவாக இருக்கும். அதே போன்று செக்யூரிட்டி ஏற்பாடுகள் தொடர்பான சிக்கல்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகின்றது. எனவே செக்யூரிட்டி செக்கிங் செய்யப்படும் போதும் முழுமையான ஒத்துழைப்பு விருந்தினர்கள் வழங்க வேண்டும். எங்கு தனது அடையாள அட்டை அல்லது அடையாள கடிதம் காட்டுவதற்கான தேவை ஏற்படுமோ அங்கு கண்டிப்பாக காட்ட வேண்டும். எத்தனை முறை அடையாள அட்டை காட்டும்படி அல்லது நீங்கள் பரிசோதிக்கப்படும்படி கூறப்பட்டால் அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். உங்கள் அடையாள அட்டையை காட்ட வேண்டும். தனது கார்டையும் அல்லது குறிப்பிட்ட இடங்களுக்கான பாஸ்களையும் வேறொருவருக்கு நீங்கள் ஒருபோதும் கொடுக்கக்கூடாது. சில முறை கிரீன் ஏரியாவிற்கான கார்டுகளை சிலர் வேறு சிலருக்கு கொடுத்து விடுகின்றனர். அல்லது எந்த ஒரு இடத்திற்கும் செல்வதற்குரிய பாஸ் உங்களுக்கு கிடைத்துள்ளதென்றால் அதனை சிலருக்கு கொடுத்து விடுகின்றார்கள். அது தவறாகும். கடந்த ஆண்டுகளில் ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட கிரீன் ஏரியா கார்டுகள் அல்லது குறிப்பிட்ட இடத்திற்கான பாஸ்களை அவர் வேறொரு தனது நண்பருக்கு கொடுத்து விட்டார். இப்படியும் சம்பவம் நடந்திருக்கின்றது. சில நேரத்தில் சில தன்னார்வ தொண்டர்களும் பொறுப்பாளர்களும் கூட இந்த தவறை செய்து விடுகின்றனர். எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பரிசோதிப்பவரும் கூட ஒருவருக்கு 2 கார்டுகள் வழங்கப்பட்டிருந்தால் 2 கார்டுகளையும் நன்கு பரிசோதிக்க வேண்டும். ஒரே பெயரில் 2 அட்டைகள் இருக்கின்றதா என பார்க்க வேண்டும். அதேபோன்று எவர்கள் தம்முடன் தண்ணீர் பாட்டில்களை எடுத்து வருகின்றார்களோ அவர்களை செக்யூரிட்டி துறையை சார்ந்தவர்கள் சோதித்து பார்த்து தடுத்து நிறுத்திவிட வேண்டும். அந்த பரிசோதனையை நீங்கள் முழு ஒத்துழைப்புடன் செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் அரசாங்கத்திடமிருந்து நமக்கு இதன் பக்கம் இந்த முறை கவனம் ஊட்டப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் உங்களின் பாதுகாப்பு ஏற்பாட்டிற்காகவே செய்யப்படுகின்றது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். செக்யூரிட்டி செக்கிங் செய்யக்கூடிய தொண்டர்களின் பணி என்னவென்றால் அவர் ஒருவரை அறிந்திருந்தாலும் அறியாவிட்டாலும் ஜமாத் ஊழியராக இருந்தாலும் ஜமாத் ஊழியராக இல்லாவிட்டாலும் அவர் பொறுப்பாளராக இருந்தாலும் பொறுப்பாளராக இல்லாவிட்டாலும் சரி
அனைவரையும் நீங்கள் செக்கிங் செய்ய வேண்டும், பரிசோதிக்க வேண்டும். எனவே எவரும் இதனை தவறாக நினைப்பதற்கு எந்த காரணமும் இல்லை. செக்கிங் செய்பவர்களும் வெட்கப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அதே போன்று ஒவ்வொரு நபரும் தனது வளமும் இடமும் தனது சுற்றுப்புறத்தை எப்பொழுதும் கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும். இது மிக அவசியமாகும். நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த நாட்களில் மிக அதிகமாக துவாவில் நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் எல்லா வகையிலும் ஜல்சாவை அருளுக்குரியதாக ஆக்குவானாக. ஜல்சாவின் நிகழ்ச்சிகளை கேளுங்கள். இங்கும் அங்கும் சுற்றி திரியாதீர்கள். மாநாட்டு அமைப்பாளர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு இங்கு ஒரு விஷயத்தை நான் கூற விரும்புகின்றேன். இதற்கு முன்பும் பலமுறை இந்த விஷயத்தை நான் உங்களிடம் கூறியிருக்கின்றேன். மாநாட்டு அமைப்பாளர்கள் மக்களின் எளிமைக்காக அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். சில முறை சிலர் வீட்டிலிருந்து கிளம்பும் போது எதுவும் சாப்பிடாமல் வெறும் வயிறோடு விரைவாக கிளம்பி வந்து விடுகின்றனர். சிலருக்கு காலையிலேயே உண்பதற்கான பழக்கமும் இருக்காது. அதனால் இங்கு வந்த பிறகு அவர்களுக்கு பசி மயக்கம் ஏற்பட்டு விடுகின்றது. அதனால் அவர்களின் உடல்நலம் சில முறை பாதித்து விடுகின்றது. சிலர் இப்படிப்பட்ட நோயாளிகளாகவும் இருக்கின்றார்கள். நீண்ட நேரம் பசியை தாங்கிக் கொள்ள முடியாத நோயாளிகளாகவும் அவர்கள் இருப்பர். அப்படி எவராவது இருந்தால் உணவு கூடாரத்தில் அப்படிப்பட்ட நபர்களுக்கு உணவு வழங்குவதற்கான ஏற்பாடு இருக்க வேண்டும். அதற்கென டியூட்டியில் தொண்டர்கள் அமர்த்தப்பட வேண்டும். அதுபோன்ற நிலை ஒரு விருந்தினருக்கு வந்துவிட்டால் உணவை உண்டுவிட்டு உணவு கூடாரத்தை விட்டு விரைவாக வெளியேறி மாநாட்டு பந்தலுக்கு வந்துவிட வேண்டும். அதன் மூலம் ஜலசா நிகழ்ச்சிகளை உங்களால் கேட்க முடியும். அதே போன்று கடை வீதிகள் முழுமையாக ஜலசா நடக்கும் நேரத்தில் அடைக்கப்பட்டிருப்பதை மாநாட்டு அமைப்பாளர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு ஸ்டால் அல்லது கடையில் அதன் உரிமையாளர்கள் கூட அந்த மாநாட்டு நேரத்தில் அங்கு இருக்கக்கூடாது. எல்லோரும் ஜலசா நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டும். செக்யூரிட்டி ஏற்பாடுகள் அங்கு இருக்க வேண்டும். கடை வீதிக்காக அமைக்கப்பட்டுள்ள துறைதான் அதற்கான பாதுகாப்பு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். செக்யூரிட்டிக்காக அங்கு குத்தாம்களை நியமிக்க வேண்டும். விலை உயர்ந்த பொருட்கள் என்று கூறி அவருக்கு திருப்தி இல்லாமல் போனால் கடையில் அமர அனுமதி கிடையாது. ஆனால் கடை வீதியின் ஓரத்தில் எங்கு ஜலசா கேட்பதற்கு ஏற்பாடு உள்ளதோ அங்கு சென்று கடையின் உரிமையாளர் ஜலசாவை கேட்க வேண்டும். அதே போன்று ஜமாத் அளவில் ஒவ்வொரு வருடத்தை போன்றும் இவ்வருடமும் கண்காட்சிகள் பல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ரிவ்யூ ஆஃப் ரிலிஜன் சார்பாக கண்காட்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. மசீஹின் கஃபன், அதாவது மசீனுடைய சவப்போர்வை கண்காட்சியும் நடக்கும். அந்நியர்கள் பலர் வருவர். வல்லுநர்கள் வருகை தந்து சொற்பொழிவும் நிகழ்த்துவர். ஆர்வமுள்ளவர்கள் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும். அதே போன்று இவ்வருடம் அல் கலம் என்ற திட்டம் ரிவ்யூ ஆஃப் ரிலிஜன் துறையின் கீழ் நடத்தப்படுகின்றது. அதில் திருக்குரானின் ப்ராஜெக்ட், அதாவது ஏதாவது ஒரு வசனம் அல்லது அதிகாரத்தை தனது கைகளால் எழுதும்படி செய்யப்படும். மக்கள் மிக ஆர்வத்துடன் அதில் கலந்து கொள்கின்றனர். ஆர்வமுள்ளவர்கள் நிச்சயம் அதில் பங்கு பெறலாம். இந்த வருடம் சில அருட்களுக்குரிய பொருட்களின் கண்காட்சிக்கான ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. அதுவும் பார்க்கக்கூடிய கண்காட்சி தான். மஹ்சனே தசாவீர் கண்காட்சியும் நடைபெறும். அதாவது முக்கியமான புகைப்படங்கள் துவக்கப்பட்ட கண்காட்சிகள். அதுவும் பார்க்க வேண்டிய ஒன்றுதான். ஆயினும் ஜல்சா நடக்கும் நேரத்தில் அது அடைக்கப்பட்டிருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஜல்சாவின் நிகழ்ச்சிகளை அனைவரும் கவனமாக கேளுங்கள். சொற்பொழிவுகளிலிருந்து பயன்பெறுங்கள். அல்லாஹ்வின் அருளால் உலமாக்கள் மிக உழைப்புடன் தனது சொற்பொழிவை தயார் செய்து வருகின்றனர். அதிலிருந்து முழுமையாக பயன்பெற வேண்டும். தனக்கு விருப்பமான சொற்பொழிவாளர்கள் அல்லது சொற்பொழிவுகளை மட்டும் கேட்பது உகந்ததல்ல. எவருடைய சொற்பொழிவுகளிலும் கவனமற்று இருக்கக்கூடாது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அனைத்து சகோதரர்களும் கவனமாக கேளுங்கள். நான் எனது ஜமாத்திற்கும் எனது நஃப்ஸிற்கும் சொற்பொழிவில் இடம்பெறும் வாய் வாதங்களை மட்டும் விரும்புவதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஜலசாவின் நோக்கங்கள் சொற்பொழிவை நிகழ்த்தியவர் எத்துணை சிறப்பான அற்புதமான சொற்பொழிவு நிகழ்த்தியிருக்கின்றார் என்ற விஷயம் மட்டுமே ஜல்சாவின் நோக்கங்களாக அடங்கிவிடக்கூடாது. வார்த்தைகளில் பெரும் அழுத்தம் உள்ளது. அதனை நான் விரும்புவதில்லை. ஆயினும் என்ன பணி செய்தாலும் அது செயற்கையாக அல்லாமல் அல்லாஹ்விற்குரியதாகவே இருக்க வேண்டும். இதுவே எனது இயல்பாகும். எதனை பேசினாலும் அல்லாஹ்விற்காக பேச வேண்டும்.
நாம் கூறுகின்ற அனைத்தும் இறைவனுக்காக இருக்க வேண்டும், அவனது திருப்தியை பெறுவதற்காகவும். நாம் கேட்கின்ற விஷயங்களை இறைவனின் கூற்று என்ற கண்ணோட்டத்திலும் நாம் கேட்க வேண்டும். மேலும் அதன்படி அமல் செய்வதற்காக கேட்க வேண்டும். அறிவுரைக்கான சபையில் இன்று நல்ல சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்டது என்று கூறுவதற்காக அறிவுரைகளை செவிமடுத்தல் கூடாது. கவனமாக கேட்க வேண்டும், அதன்படி அமல் செய்வதற்காக கேட்க வேண்டும். சொற்பொழிவாளரின் சொற்பொழிவை பாராட்டும் எண்ணத்தில் கேட்கக்கூடாது. அன்னார் கூறுகின்றார்கள், முஸ்லிம்களிடம் வீழ்ச்சியும் பின்னடைவும் ஏற்பட முக்கிய காரணம் இதுவே ஆகும். ஏன் முஸ்லிம்கள் வீழ்ச்சி அடைந்துள்ளனர்? ஏனென்றால் அவர்கள் அமல் செய்யும் நோக்கத்தில் அறிவுரைகளை கேட்கவில்லை. பெரிய பெரிய ஹால்களில் அவர்கள் மத்தியில் பெரிய பெரிய கூட்டம் நடக்கின்றது. சொற்பொழிவாளர்கள், அறிவுரையாளர்கள் தனது சொற்பொழிவை வாசிக்கின்றனர் அல்லது சொற்பொழிவு நிகழ்த்துகின்றனர். சமுதாயத்தின் நிலையின் மீது ஒப்பாரியும் வைக்கின்றனர். ஆனால் அதனால் எந்த தாக்கமும் சமுதாயத்தில் ஏற்படுவதில்லை. அதற்கான காரணம்தான் என்ன? சமுதாயம் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் அடைவதற்கு பகரமாக வீழ்ச்சியை நோக்கி செல்கின்றது. இதற்கு என்ன காரணம்? இன்றைய நாட்களில் நிலைமை மிக மோசமாக ஆகிக்கொண்டே செல்கின்றது. காரணம் என்னவென்றால், அந்த சபைகளில் கலந்து கொள்பவர்கள் களப்பற்ற தன்மையுடன் கலந்து கொள்வதில்லை. எனவே இந்த அடிப்படை விஷயத்தை ஜல்சாவில் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நபரும் புரிந்து கொள்ள வேண்டும். களப்பற்ற தன்மையுடன் ஜல்சாவில் கலந்து கொள்ள வேண்டும். சொற்பொழிவுகளை கேட்க வேண்டும். நாம் முடிந்தவரை அதன்படி அமல் செய்ய முயற்சி செய்ய வேண்டும் என்ற நியத்துடன் சொற்பொழிவை கேட்க வேண்டும். அகமதி ஆலிம்கள் மீது அல்லாஹ்வின் மாபெரும் அருள் உள்ளது. அவர்கள் ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் புத்தகங்களிலிருந்து பயன்பெறுகின்றார்கள். அதிலிருந்து பயன்பெற்றவாறு அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் கூற்றுகளை நமக்கு எட்ட வைக்கின்றனர். ஆன்மீகமான மற்றும் அறிவுசார் கட்டுரைகளை நமக்கு எடுத்துரைக்கின்றனர். உண்மையில் அதன்படி அமல் செய்பவர்களாக நாம் இருந்தால் நாம் நம் வாழ்வில் ஒரு புரட்சியை நம்மால் ஏற்படுத்த முடியும். ஜல்சாவில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ஜல்சாவின் நோக்கங்களை முழுமை செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.